அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்தியாவின் எதிரி துருக்கி நாட்டுக்கு ஏன் ட்ரம்ப் $300 மில்லியன் அளவுக்கு ஏவுகணையை வழங்க சம்மதித்தார்? துருக்கியில் உள்ள அமெரிக்காவின் அணு ஆயுத கிடங்கை பாகிஸ்தானை போல காவல் நாயாக துருக்கி காவல் காப்பதாலா? அது அந்த நன்றி விசுவாசத்துக்காக வழங்கப்பட்ட பரிசா? பகல்காம் தாக்குதல் விஷயத்தில் துருக்கி அஜர்பைஜானுடன் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டது. அவைகளுக்கு இந்திய அப்பாவி உயிர்கள் பலியானது பெரிதாக தெரியவில்லை. அவர்களுக்கு மதம்தான் முன்னால் வந்து நின்றது, மதி அல்ல. இப்படி பாகிஸ்தான் பக்கம் நின்றதால் அமெரிக்கா இந்த உதவியை அவர்களுக்கு அளித்திருக்கலாம். இதுக்கு பேர் தான் அமெரிக்கன் டிப்ளமேசி. இப்போது துருக்கியின் ட்ரோன்கள் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டு உள்ளதால் துருக்கியின் ட்ரோன் சேல்ஸ் படுத்துவிட்டது. பெரிய இராணுவ தளவாட தயாரிப்பு நாடு என்ற கெத்து செத்து விட்டது. தலையில வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு கருப்பு வளையங்களை மாட்டிக்கிட்டு தெரிந்த வளைகுடா நாடுகள் மத்தியில் மானம் போய்விட்டதை மறைக்க முடியவில்லை. வெறும் வெள்ளமுக்காடு மட்டும்தான் போட வேண்டிய அவல நிலை துருக்கிக்கு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான F-16 விமானத்தில் பல மாடிஃபிகேஷன்களை செய்து கொடுத்த நாடுதான் இந்த துருக்கி நாடு. அதனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போனதால் கவலையில் ஆழ்ந்துள்ளது இந்த துருக்கி. சீன ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் எளிதில் வீழ்த்திவிட்ட பிரமோஸ், அக்னி, ஆகாஷ் ஏவுகணைகளை பற்றி தான் உலக நாடுகள் பேசுகின்றன. இப்போது பாகிஸ்தானின் போர் திறமைகளை தவிடுபொடி ஆக்கி குலைத்து கோழிக்கு வைத்து விட்டது இந்தியா. அதை நினைத்து துருக்கிக்கு ரொம்பவும் வருத்தமாகிவிட்டது. கோமினியால் மொத்த இஸ்லாமுக்கும் தலைவனாக முடியவில்லை, நாமாவது தமிழ் காவலன் மாதிரி இஸ்லாமிய காவலன் ஆகலாம் என்று துருக்கியின் சுப்பீரியாரிட்டியை காட்டலாம்னா அதுலேயும் இந்தியா பெரியார் மண்ணை தூக்கி அள்ளி போட்டுட்டான். இஸ்லாமிய சமூகத்தை ஏமாத்தவே விடமாட்டான் போல இருக்க. அந்த ஏகபோக உரிமையை கழகங்களுக்கு கொடுத்துட்டான் போல இருக்க. இந்தியா இப்ப நமக்கெல்லாம் நல்லா ஆப்படிக்கிறான். பாலஸ்தீனத்தில் 53,000 சிவிலியன்கள் சாவறான். அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாமல் 26 இந்தியர்கள் செத்ததுக்கு போய் ஒரு போரை தொடங்கி இருக்கிறானே இந்த இந்தியா. பாகிஸ்தானை நார அடிப்பது மட்டுமல்லாமல் துருக்கி, அஜர்பைஜான் அமெரிக்காவுக்கும் இல்லை பெப்பே காட்டுறான். இஸ்லாமிய தீவிரவாதத்தை பார்த்து இந்த உலகமே அரண்டு கிடக்கும் போது அதை பற்றி கவலைப்படாமல் பாகிஸ்தானிய வேர்வை சிந்தி கட்டிய கட்டடங்கள், மசூதிகள் எல்லாத்தையும் தகர்த்துட்டு போயிட்டானே. ஆர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுத சப்ளை செய்வதால் அஜர்பைஜான் இப்போது அரண்டு போய் கிடக்கிறது. நார்கோனா கராபக் பிரச்சனையை முடிச்சிடுவோம் போல இருக்க. பிடிச்ச பகுதிகளை ஆர்மீனியாவுக்கே திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை அஜர்பைஜானுக்கு வந்துவிடும் போல் தெரிகிறது. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ் முகமது, ISIS என்ற மும்மூர்த்திகளின் வீடு, உறைவிடம், இறைவிடம், மறைவிடம், மதரசா எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு ஓடி போயிட்டானே. அதோட இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிதான் வரும் அப்படின்னு வயிற்றுல புளிய வேற கரைச்சிட்டு போயிட்டான். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை அப்படின்னு வேற சொல்றான். ஆபரேஷன் விபூதி, ஆபரேஷன் சந்தன பொட்டு, ஆபரேஷன் நாமக்கட்டி எல்லாம் தொடர்ந்து வரும்னு சொல்லி பயமுறுத்துறானே படுபாவி. எல்லா தீவிரவாதிகளுக்கும் நெத்தி பொட்டுல ரத்த பொட்டு வச்சு மாலை மரியாதை பண்ணிக்கிட்டு இறுதி மரியாதை பண்ணி அதை முடிச்சுக்கிட்டு தான் போவேன்னு வேற சொல்றான். இதனால பெண்களை தெய்வமாக மதிக்கும் இஸ்லாமிய சமூகத்தினர் கருப்பு அங்கி துணியோட திருட மாதிரி அலைய வேண்டியதா இருக்கு. ஹமாஸ் தான் போறான்னு எவனாவது பிட்டத்துல சுட்டுட போறானேன்னு பயத்துல தான் நடமாட வேண்டியதா இருக்கு. நாய்படாத பாடு பார்த்துருக்கோம், பேய்படாத பாடு இப்ப நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம். ராத்திரியில தான் நடமாட வேண்டியதா இருக்கு. துருக்கி ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஆன்டிமிசைல் சிஸ்டம் வாங்கிய போது இதே அமெரிக்கா துருக்கியின் மேல் பொருளாதார தடை போட்டது. ஆனால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 வாங்கின போது மட்டும் இந்தியாவுக்கு மேல எந்த பொருளாதார தடையும் போட முடியலையா? ஏன்? உக்ரைன் ரஷ்யா போரின் போது ரஷ்யாவின் மேல் பொருளாதார தடை போட்டது இந்த அமெரிக்கா. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்திய ரூபாய்களில் குரூட் ஆயிலை வாங்கிய போது எந்த தடையையும் இந்தியா மேல் போட முடியவில்லை. ஏன் வாய்மூடி மௌனியாக இருந்தது அமெரிக்கா? அதற்கு சீனாவை எதிர்க்க இந்தியாவின் உதவி தேவைப்பட்டது அப்போது. அதனால் தான் இந்த வேஷம். சீனாவின் மேல் 125% வரி விதித்ததும் சீனாவும் அதற்கு ஈக்குவலாக வரி விதித்தது. அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் படி இறங்கி வர வேண்டியதா ஆயிடுச்சு. ஆப்பிள், ஃபோர்டு,
டெஸ்லா போன்ற கம்பெனிகள் இந்தியாவில் தொழில் தொடங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததை அந்த கம்பெனிகள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆப்பிள் நிறுவனம் 12,000 கோடியை இந்தியாவில் கொண்டு வந்து முதலீடு செய்துள்ளது. உங்களுக்கும் பெப்பே, உங்க அப்பனுக்கும் பெப்பே என்று சொல்லிவிட்டது. அந்த பொருட்களுக்கு கடுமையான வரி விதிப்பேன் என்று கூறியது அமெரிக்கா. தைரியம் இருந்தால் அந்த கம்பெனிகளை துருக்கிக்கு தாராளமாக கொண்டு போகட்டுமே, யார் தடுக்கிறார்கள்? இந்தியாவில் தொழில் தொடங்க மற்ற நாடுகள் தயாராக இருக்கின்றன. தைரியம் இருந்தால் அமெரிக்காவில் இருக்கும் இந்திய டெக் விஞ்ஞானிகளை வெளியேற்றட்டுமே. அமெரிக்காவின் அறிவிப்பால் எந்த கம்பெனிகளும் அசரவில்லை, இந்தியாவும் அசரவில்லை. அமெரிக்காவின் கிரெடிட் ஸ்கோர் இப்போது கீழே இறங்கிவிட்டது. அமெரிக்க இந்தியர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்பினால் அதற்கு 5% வரி விதிப்பேன் என்ற ட்ரம்பின் மிரட்டலை அமெரிக்கர்களே ரசிக்கவில்லை. முட்டிக்கிட்டு தலையை தடவுவதுதான் அவரது வாடிக்கை. கணக்கில் வராமல் நடக்கும் ஹவலா பேமெண்ட் சிஸ்டம் பற்றி அவருக்கு இன்னும் தெரியல போல இருக்கு. அங்கிருந்து ஒரு SMS மெசேஜ் வந்தால் போதும், பணம் இங்கு பட்டுவாடா ஆகிவிடும், வரவேண்டியவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். SMSக்கு வரி போட முடியுமா இவரால்? இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் எந்த எல்லை பிரச்சனைகளும் இல்லை, எந்த நதிநீர் பங்கீடும் இல்லை. இருந்தும் ஒரு பகை நாடாகவே நம்மளை இத்தனை நாடு துருக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்? இந்தியாவை எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியவில்லையே. அந்த ஆதங்கம், கோபம்தான் அதற்கு இப்போதும் இருக்கிறது. இஸ்லாம் மதம் தான் இவர்களை இணைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாட்டை ஏன் தாக்குகிறது? சுன்னி முஸ்லீமை சியா முஸ்லீம் அழிக்க ஏன் முயற்சிக்கிறான்? துருக்கியில் சிறுபான்மையினராக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எந்த சலுகையும் இதுவரை வழங்கியதில்லை, வழங்கப் போவதும் இல்லை. அவர்களை இஸ்லாமுக்குள் இழுத்து கொண்டு வர நடந்த முயற்சிகள் மண்ணை கவ்வியதுதான் மிச்சம். உலகின் 4வது பெரிய ஆர்மியை வைத்துள்ள துருக்கியின் இராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தும் பாகிஸ்தானால் இந்தியாவை வெற்றி கொள்ள முடியவில்லை. சீன ஆயுத சப்ளையும் ஒரு வேஸ்ட் என்று இந்த உலகத்துக்கே தெரிந்து போய்விட்டது. நீ என்னதான் சோபிஸ்டிகேட்டட் ஆயுதங்களை கண்டுபிடித்து சீனா மார்க்கெட்டில் இறக்கினாலும் எங்கள் போஃபோர்ஸ் L-70 பீரங்கியை வச்சே நாங்கள் கீழே வீழ்த்திடுவோம்ப்பா. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடான கத்தார் அமெரிக்க டொனால்டு ட்ரம்புக்கு $400 மில்லியன் மதிப்புள்ள ஒரு விமானத்தை பரிசளித்துள்ளது. அது ட்ரம்புக்கே அதிர்ச்சியை அளித்துள்ளது. இந்த தூண்டில் எதற்கு போட்டார்கள் என்று தெரியவில்லை. ஒரு பயங்கரவாத தந்தை அமெரிக்க அடாவடி தந்தைக்கு இவ்வளவு பெரிய பரிசை அளிக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு பக்கம் பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என்று சொல்ல வேண்டியது, மறுபக்கம் பயங்கரவாதிகள் வளர்க்கும் தலைவர்களுடன் ஒரு இண்டி கூட்டணி போட வேண்டியது. இரட்டை வேட ரங்குடு அமெரிக்காவை எப்போது அவன் அந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? ட்ரம்ப் ஒரு உலக மகா பொய்யன் என்று சமூக வலைத்தளங்களில் கிளின்னு கிழிக்கிறார்கள். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் போரில் நான் துணை நிற்பேன் என்று சொல்ல வேண்டியது, அப்புறம் போரை நிறுத்திடுப்பா என்று போனில் கெஞ்ச வேண்டியது. தீவிரவாதிகளை ஒழிக்கும் போருக்கு துணை நிற்கிற லட்சணம் தெரிந்துவிட்டதே. பயங்கரவாதத்தை வளர்க்கும் நாடுகளுடன் உறவை முறிப்பதை விட்டுவிட்டு அந்த நாடுகளிடம் ஆயுத விற்பனையை துவங்குவது ஏன்? சிரியாவில் இருந்த கொடுங்கோலனை விரட்டிவிட்டு அவனை நீக்கிய பிறகு அல்சாரா என்ற பயங்கரவாத தலைவனை ஆதரிப்பது ஏன்? இரட்டை கோபுர தாக்குதலை நடத்திய அல்-கொய்தாவின் முன்னாள் தலைவன் அவன் என்பது மறந்து போய்விட்டதா? அல்சாராவை பார்த்து யூஆர் அ ஸ்மார்ட் லுக்கிங் லீடர் என்று வெக்கமில்லாமல் புகழ்வது ஏன்? திராவிட அமினீஷியா உங்களுக்கும் தொற்றி கொண்டு விட்டதா? இல்லை வைகோவின் வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டதா? பஹல்காம் அட்டாக் பரபரப்பு தீர்வதற்குள் ISIS அடுத்த அட்டாக்குக்கு திட்டம் தீட்டிவிட்டது. ஹைதராபாத்தில் அப்பாவி இந்தியர்களை கொல்ல அவர்கள் போட்ட திட்டத்தை ஆந்திரா போலீஸ் கண்டுபிடித்து விட்டது. 2 இளைஞர்களை கைது செய்து விட்டார்கள். கொல்லாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற தீவிரவாத நீதி நூல் சொல்லுவதை கேட்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதை கடைபிடிக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் கிழக்கு பாகிஸ்தானிலும் இந்தியா ஒரு ஆணியை அடித்து விட்டது. மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், புல்பாரி, சங்கரபந்தா போன்ற பகுதிகளில் ரோடு வழியாக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ரெடிமேட் ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், ஃபர்னிச்சர்கள், ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸு, காட்டன் யான், காட்டன் வேஸ்ட்டு இவைகளை கல்கத்தா துறைமுகம் வழியாக தான் இனி அனுப்ப வேண்டும் என்று இந்தியா சொல்லிவிட்டது. இதனால் பங்களாதேஷ் பரதேசிகள்
திக்குமுக்காடி போனார்கள். 38 மில்லியன் டாலர்களுக்கு இந்தியாவுடன் நடந்து வந்த வர்த்தகம் முடங்கி போயுள்ளது. ஏர் கார்கோ மூலமாகவும் அனுப்பக்கூடாது என்று இந்தியா திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. இந்தியா எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கிறது. இதுவரை 11 லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பாயிண்டுகள் மூலமாக லாரிகளில் இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டு இருந்தார்கள். அது இப்போது நின்று போனது. இந்திய லாரிகளுக்கு ஹெவியா டாக்ஸ் போடுவது, டோல்கேட் போடுவது என்று செய்து கொண்டிருந்த இந்த பங்களாதேஷுக்கு இந்தியா கொடுக்கும் பதிலடிதான் இது. இது ஆபரேஷன் சிந்தூர் அடி அல்ல, ஆபரேஷன் ஷானி அடி. சரி நண்பர்களே, நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.